அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது இன்று நடைபெற்ற பொது தமிழ் மற்றும் பொது கணிதம் மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் இந்த காணொலியில் நாம் பார்க்குள்ளோம். ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஃப்ரைடே சிலபஸ் படியும், சண்டே பார்த்திங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட்டாக ப்ரீவியஸ் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பேட்டர்னில் பொது தமிழ் மற்றும் பொது கணிதம் 125 மதிப்பெண்களுக்கான 125 கேள்விகள் நடைபெறுங்க. ஸோ இந்த தேர்வில் எழுத விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக வந்து அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் குரூப் 2 எக்ஸாமுக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் 100% வந்து பலனளிக்கும். அதே போல் வந்து ஒவ்வொரு கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நம்ம மாதிரி தேர்வில் பார்க்குறோங்க. அதனால் வீடியோஸை முழுமை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதிசித்தராக கருதப்படுபவர் திருமூலர். இரண்டாவது கேள்வி, நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை என்ற நூல் எழுதந்து மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுத கவிதை எழுதந்து அன்னகாமு. பவளக்கொடி மாலை என்ற நூல் எழுதந்து கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் நூல் எழுதந்து கிவா ஜெகநாதன். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 3, நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நா. வானமாமலை. நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் நா. வானமாமலை. கேள்வி 4, புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். ஆத்திச்சுடி எழுதந்து ஔவையார், புதிய ஆத்திச்சுடி எழுதந்து பாரதியார், அறிவியல் ஆத்திச்சுடினா நெல்லை சூமுத்து வருவாங்க. கேள்வி 5, பாண்டிய நாடு டேஸ் வளமிக்கது. பாண்டிய நாடை பொறுத்தவரை என்னன்னா முத்துல வளமிக்கதாக உள்ளது. கேள்வி 6, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். பேராசிரியர் சுந்தரனால் எழுதியிருப்பாங்க. எப்போனா 1891 வெளியிட்டிருப்பாங்க. ரகசிய வழி நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த மனோன்மணியம் நாடகம். இந்த மனோன்மணி டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அப்கமிங்காக இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நிச்சயமாக இருக்கும். தெளிவாக படிச்சுக்கோங்க. கேள்வி 7, காவடிச்சிந்தேன் ஆசிரியர் யார்? காவடிச்சிந்தேன் ஆசிரியர் அண்ணாமலையார். கேள்வி 9, சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். நமக்கு சிலப்பதிகாரம்னாவே தெரியும். சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இப்போ 2, 3 சரி. அப்போ இல்லாதது 1 மட்டும் சரி. கேள்வி 9, சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. கேள்வி 10, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாடக காப்பியம்னா சிலப்பதிகாரம். கேள்வி 11, கம்பர் அவைக்கள புலவராக விளங்கிய அரசவை எது? கம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். இது புத்தகத்தில் குலோத்துங்க சோழன் இருக்கும், பழைய புத்தகத்தில். ஸோ புது புத்தகத்தில் 2ஆம் குலோத்துங்க சோழன் இருக்கும். பார்த்துக்கோங்க, ரெண்டுத்தில் எது கொடுத்திருந்தாலும் ஆன்சர் சரிதான். கேள்வி 12, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். தமிழுக்கு கதினா கம்பராமாயணம், திருக்குறளும். கேள்வி 13, கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். சரி. கூற்று 2, அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. அப்போ கூற்று 1, 2ம் சரி. கேள்வி 14, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை டேஸ் காணப்படும், வாய்மையால் காணப்படும். கேள்வி 15, தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். தேசமுடுத்திய நூலாடைனா திருக்குறள் அப்படின்னு சொன்னது யார்? தாராபாரதி. கேள்வி 16, வழிப்பறி நிறை கவர்தல் ஆகிய டேஸ் திணைக்குரியது. வழிப்பறியும் நிறை கவர்தலும் பாலை திணைக்குரியன. கேள்வி 17, கீழ்கண்டவற்றுள் சுசமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. சுசமுத்திரம் படைப்புகள்னாவே வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. கேள்வி 18, உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல். உதித்தன்னா தோன்றிய, அதுக்கு ஆப்போசிட்டு மறைந்த. கேள்வி 19, சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது டேஸ் பொருந்தாது. உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கும் இதெல்லாம் சார்பெழுத்து வகையில் அடங்கும். உயிர் எழுத்து வராது. இப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. கேள்வி 20, பின்வருவனற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் தாராபாரதி எழுதியிருப்பார். இருண்ட வீடு வந்து தாராபாரதி எழுதியிருக்க மாட்டார். அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 21, மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. மரபு பிழை நீக்கிய சொல்லை கருங்குயில் கூவும். குயில் கூவும்னு தான் கருங்குயில் கூவும்னு தந்திருக்காங்க. கேள்வி 22, ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. அலைனா கடல் அலை, அழைனா புற்று, அழை அப்படின்னா கூப்பிடுதல், அழைத்தலை குறிக்கும். கேள்வி 23, ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை.
மதகுனித்தாங்க பலகை. கேள்வி 24 கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கோ என்பது வந்து பார்த்திங்கன்னா அரசனை குறிக்கக்கூடியது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதில்னு தந்திருப்பாங்க. இது கோன்னு வந்திருக்கக்கூடாது, சோன்னு வந்திருக்கணும். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அப்படியே டிஎன்பிசியில் 2023 ஒரு கேள்வியில் கேட்டிருக்காங்க. இது ஏன் இங்கே எடுத்து வச்சுருக்குன்னா சம்டைம்ஸ் வந்து டிஎன்பிசியில் கரெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதை வந்து நம்ம தான் கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 2023 நடந்த ஒரு தேர்வில் இருந்து பார்த்துக்காங்க. அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா சோ தான் வந்திருக்கணும். சோ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னென்னா மதில் தான் சரியான விடை. கேள்வி 25 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அப்போ அகர வரிசையில் எது வரணும்? ஃபஸ்ட்டு சால்பு வரணும், 2 அதுக்கடுத்து சிலந்தி வரணும், 3வது சீருடை வரணும். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 26 சரியான அகரவரிசை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். இப்போ சரியான அகரவரிசைனா காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. கேள்வி 27 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. முறையானனா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கேள்வி 28 விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. விட்டு விட்டுனா அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரவில்லை எனில் அது இரட்டை கிளவி. கேள்வி 29 இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுன்னு கேட்டிருக்காங்க. தாய் செய், தாயும் செய்யணும் உண்மை தொகை. முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை வந்தார்னா அன்மொழி தொகையில் வந்திருக்கணும், வேற்றுமை தொகையில் இருக்குது. அப்போ 2 தப்பு. கரும்பு தின்றான், கரும்பு தின்றான் வந்து அன்மொழி தொகை கிடையாது, வேற்றுமை தொகையில் வந்திருக்கணும். கரும்பை தின்றான், அப்போ ஐ அந்த வேற்றுமை உறுப்பு மறைந்திருக்கும். அப்போது 2, 3 தப்பாக இருக்குது. வெண்குடை பண்பு தொகை, வெண்மை குற்றல் குடை. அப்போது கேள்வி என்ன? இலக்கண குறிப்பில் தவறான பொருத்து எதுனா 2, 3 மட்டும் தவறு. கேள்வி 30 விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். இதுக்கான வினா மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? கேள்வி 31 விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இப்போ சரியான கேள்வி மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? கேள்வி 32 மழைமுகம் காணா பயிர் போல. ஊமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மழைமுகம் காணானா அதுக்கு சரியானது வறட்சினா வாட்டம் துன்பம். கேள்வி 33 எதுகை, மோனை, இயபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளைகள். இக்குறளில் அமைந்துள்ள நயம் என்னன்னா எதுகை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. ஏற்கனவே சாப்பிட்டது செரித்த பிறகு சாப்பிட்றவங்களுக்கு மருந்துண்ணும் தேவை இது ஏற்படாதுன்னு சொல்லியிருப்பார். கேள்வி 35 உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கறிவேப்பிலை. கேள்வி 36 தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் யார்னா கிரேக்கர். கேள்வி 37 யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்னன்னா உலக பொதுமை. உலக பொதுமையை குறிப்பிடுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் பாடியவர் வந்து கணியன் பூங்குன்றனார். கேள்வி 38 நாய்க்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. நாய்க்கர்கள் ஆண்ட நிலப்பகுதினா பாளையம். கேள்வி 39 பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? பேரூர்னா பட்டினம் என்றும் சிற்றூர்னா பாக்கம்னு சொல்லுவாங்க. கேள்வி 40 தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார்? தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். கேள்வி 41 பெண்ணுரிமைக்கு ஊறு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். கேள்வி 42 விருமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. கேள்வி 43 சரியானதை கண்டறிக. 1 தேவநேய பாவனார் அகர முதலில் திட்டைக்கிணறு பணியாற்றினார். சரி. தமிழ் சொல்லராட்சியில் உச்சம் தொட்டவர். சரி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். சரி. செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலில் தலைவராக இருந்தவர். சரி. ஸோ சரியான விடை அனைத்துமே சரி. கேள்வி 44 தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? உவேசா. கேள்வி 45 பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூவா. கேள்வி 46 கூற்று காரணம். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. கூற்று காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழில் வழங்கினர். சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. கேள்வி 47 கூத்துப்பட்டறை என்னும் நாடகக்குழுவை நடத்தி வந்தவர் யார்? கூத்துப்பட்டறை என்னும் நாடகக்குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி. கேள்வி 48
கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? மு. மேத்தா. கேள்வி 49. தவறான இணைகளை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் பணியாற்றியதுகள். பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அன்ன வீடு தூதர் நடத்தியிருப்பாரா? கிடையாது. அப்போது ஏ ஆப்ஷன் 1 தப்பு. பாரதியார் இந்தியா விஜயா சரி. பெருஞ்சித்தனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய 3 இதழ்களை நடத்தியிருப்பார் பெருஞ்சித்தனார். மீ. ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நவ இந்தியானமனா? பிச்சமூர்த்தி தான் நவ இந்தியானமனும் மீ. ராஜேந்திரன் அன்ன வீடு தூதர் நடத்தியிருப்பார். அப்போது 1 4 மாறிற்கு தவறாக தந்திருக்காங்க. கேள்வி என்ன? தவறான இணைகளை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது 1 மற்றும் 4. கேள்வி 50. இயேசு காவியம் பாடியவர் யார்? கண்ணதாசன். கேள்வி 51. கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. கேள்வி 52. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார் நாடகம். பிசிராந்தையார் நாடகம் யாருன்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார். 1969 கிடைச்சிருக்கு இந்த பிசிராந்தையார் நாடகத்துக்கு. கேள்வி 53. கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது? கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது இரட்சணைய மனோகரம். தேவாரம் இரட்சணைய மனோகரம். முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்பட்டவர் பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் 3 பேர். பொய் பூதம் பேய், அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். கேள்வி 55. தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? சித்தர்கள். கேள்வி 56. காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? வரதன். கேள்வி 57. சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன்னா தருமனை குறிக்கும். கேள்வி 58. சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீராப்புராணம் 3 காண்டங்களை உடையது. கேள்வி 59. திருவிளையாடற் புராணம் என நூலை இயற்றியவர் யார்? திருவிளையாடற் புராணத்தை எழுதியது பரஞ்சோதி முனிவர். கேள்வி 60. திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் என பெயரிட்டிருப்பார். கேள்வி 61. மாகால் இலக்கண குறிப்பு. மாகால்னா ஒரு சொல் தொடர். கேள்வி 62. குறுந்தொகை நூல். குறுந்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1 401 பாடல்களை கொண்டது. தொகுத்தோர் பூரிக்கும், அதாவது கடவுள் வாழ்த்து உட்பட 401 பாடல்களை கொண்டுள்ளது குறுந்தொகை நூல். தொகுத்தவர் பூரிக்கும். இரண்டுமே சரி. கேள்வி 63. பொருந்தாத இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நசைனா விருப்பம். பிடினா ஆண் யானையா? பிடினா பெண் யானைன்னு வந்திருக்கணும். அப்போ 2 தப்பாக இருக்குது. 3 யானை ஒரு வகை மரம், பொழிக்கும்னா உரிக்கும். அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டி 2 மட்டும். கேள்வி 64. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடமும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார் தான். கேள்வி 65. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். கேள்வி 66. சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்குன்னா 5 வேர்களை குறிக்கும். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? காரியாசன். கேள்வி 67. ஒப்புரவு என்பதன் பொருள். ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது. கேள்வி 68. பொறுத்துக. அவன், அவள், அவர் அப்படின்னா பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 69. பாசிலை பிரித்து எழுதுக. பாசிலைனா பசுமை கூட்டல் இலை. கேள்வி 70. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. கேள்வி 71. கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. அப்போ வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ வல்லின மிகா இடங்களில் சரியானது 2ஆம் வேற்றுமை வரியில் வல்லின மிகாதா? வல்லின மிகும். அப்போ ஏ ஆப்ஷன் தப்பு. எழுவாய் தொடரில் வல்லின மிகாது. அப்போது வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியானது ஆப்ஷன் பி எழுவாய் தொடரில் வல்லின மிகாது. வன்தொடர் குற்றிலத்தின் பின் வல்லினம் மிகும். அதே போல் சாலத்தவ முதல் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இங்கே எல்லாமே மிகாதுன்னு தந்திருக்காங்க. அப்போ கேள்வி என்ன? வல்லின மிகா இடம் குறித்த சரியான கூற்று எதுனா ஆப்ஷன் பி எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கேள்வி 72. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. பொறுத்துக. ஸ்டோர்ம்னா புயல், டொராண்டோனா சூறாவளி, டெம்பஸ்னா பெருங்காற்று, வயல்வின்னா சுழல் காற்று. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 73. பொருந்தாத இணையை கண்டறிக. மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள், ஹெர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி, ஜீன்னா பக்க விளைவா? ஜீன்னா மரபணுன்னு வந்திருக்கணும். இங்கே பக்க விளைவுன்னு இருக்குது. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 74. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நிறுத்தல்னா நிறுத்து என்று வேர்ச்சொல்.
சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 75. சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் தேர்ந்தெடு. சூழ்வார். கேள்வி 76. நடை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். கேள்வி 77. சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. கேள்வி 78. மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. மார்கழி என்பது காலப்பெயர். கேள்வி 79. தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுது. தொடர்களில் பொருத்தமானது எதுனா உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான் கிடையாது. வினா தொடர் கேட்டவன் யார் சரி. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் சரி. பிறவினை தொடர் எவ்வளோ உயரமானதா கிடையாது. அப்போது சரியானது 2, 3. கேள்வி 80. எவ்வகை வாக்கியம் என அறிகன்னு கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது என்பது எவ்வகையும் பந்து உருண்டது தன்வினை வாக்கியம். கேள்வி 81. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் செய்வினை வாக்கியம். கேள்வி 82. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலானா கவலை இல்லாமல் இருத்தல். கேள்வி 83. நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா. அரங்கநாதன். கேள்வி 84. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்று சிந்தனை கருத்தை கூறியவர். தாய்நாடு என்ற பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக்கா. கேள்வி 85. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். கேள்வி 86. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 இயற்றியிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் துணை நின்றாங்க. கேள்வி 87. வரிது நிலைய காயமம் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எது? புறநானூறு. கேள்வி 88. உருமிட தூதுவா ஊர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. கேள்வி 89. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். கேள்வி 90. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. கேள்வி 91. பொறுத்துக. நூலாசிரியர்கள் சிவப்பு ரிக்ஷா தி. ஜானகிராமன், சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம், ஜனனி லாசா ராமாமிர்தம், திரிபுரம் கு. அழகிரிசாமி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 92வது கேள்வி. சரியான தொடர்களை தேர்ந்தெடு. 1. பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆக்கோட்பறையை முழக்குவர் சரி. சமய சடங்குகளின் போது கோயில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு சரி. விலங்கு தொழினால் செய்து பலாமர பட்டையால் கட்டப்படும் கறி திமிலையா கிடையாது. பறையை பாண்டில் எனவும் அழைப்பரா கிடையாது. அப்போ சரியானது 2, 3. 1, 2 சரி. கேள்வி 93. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு மூவா கடிதம் எழுதினார். கேள்வி 94. பொறுத்துக. குறிஞ்சி பூனா காந்தல் பூ, முல்லை பூனா பிடவம் பூ, மருதம் பூனா குவளைப்பூ, நெய்தல் பூனா தாளைப்பூ. இது பார்த்திங்கன்னா 11th தமிழ் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 10th நம்ம பார்த்துருப்போங்க. அதில் பூக்கள் பெயரில் வெவ்வேறு 2 வகையான பூக்கள் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் அதை மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ குறிஞ்சினா காந்தல் பூ, முல்லைனா பிடவம் பூ, மருதம்னா குவளைப்பூ, நெய்தல்னா தாளைப்பூ. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 95. தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் அப்ரகாம் பண்டிதர். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் யார்? தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் அண்ணாமலையார். கேள்வி 97. தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள். தொல்காப்பியம் கூறும் செய்யுள் உறுப்புகள் 34. கேள்வி 98. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன? ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இதில் பயின்று வந்துள்ள அணி பொருள் வேற்றுமை அணி. கேள்வி 99. வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்று எழுதியவர் யார்? வ.உ. சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் பரளி சு. நெல்லையப்பர். கேள்வி 100. நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் யார்? நெடுநல்வாடையின் ஆசிரியர் நக்கீரர். நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ இந்த 100 கேள்வியுமே பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 100 கேள்வியுமே 2023 டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையம் 100 கேள்வியில் 95 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்த ஒரு 5 கேள்வியை தவிர மீதி
95 கேள்வியும் 2023 டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்திய ஒரு தேர்வுலேருந்து எடுக்கப்பட்டதாக, குறிப்பாக ஸ்கோரிங் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ அதில் சில மிஸ்டேக்ஸு இருந்தது. அதில் ஒன்று தான் கோன்னு அங்கே வந்திருக்காது, சோன்னு வந்திருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி பேட்டரில் அமைஞ்ச ஒரு 100 கேள்வி. அடுத்து 101லேருந்து 125 வரை கணித பகுதி. இந்த கணித பகுதிக்கான கீ ஆன்சரை மட்டும் பார்க்கலாம். 101லேருந்து 105 இருக்கக்கூடிய கேள்வி ரீசண்டாக இந்த ஆண்டு நடந்த ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்ட 25 மாதிரி கேள்வி தான். இதுக்கான கீ ஆன்சர் பார்க்கலாம். 101 சரியான விடை ஆப்ஷன் சி. 102 ஆப்ஷன் சி. 103 பாம்பே. 104 டெல்லி. 105 சி. 106 பாம்பே. 107 ஏ. 108 பாம்பே. 109 பாம்பே. 110 பாம்பே. 111 சி. 112 ஏ ஆன்சர். 113 ஏ. 114 சி. 115 ஏ. 116 ஏ. 117 பாம்பே. 118 டெல்லி. 119 டெல்லி. 120 சி. 121 சி. 122 சி. 123 பாம்பே. 124 சி. 125 ஏ. ஸோ இந்த சண்டே நடக்கக்கூடிய மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில், அதாவது தமிழ், ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் மேத்ஸ், இது மட்டும் 125க்கான கொஸ்டின் வந்து எவ்ரி சண்டே, அதாவது ஒரு மாதத்துக்கு 4 வீக் வரும். அந்த 4 வீக்கு 4 சண்டேவும் ஒரு ஃபுல் மாடலில் அப்படியே ஸ்பாட் டெஸ்ட்டை எழுதுருங்க. அதில் எவ்வளோ கொஸ்டின் வருதுன்றதை பார்க்குறதுக்கு எவ்ரி சண்டே இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, மண்டே மற்றும் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து வந்து டெஸ்ட் போயிட்டுருக்கு ஒலிம்பியா அகாடமி சார்பாக. இந்த தேர்வை பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4க்கு 100% பயனுள்ளதாக இருக்கும். நம்ம எழுதக்கூடிய இவ்வளோ நாள் நடத்தியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து டெய்லி டெஸ்ட் போயிட்டு இருந்தது. டெய்லி டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸும், பொது தமிழ் பொறுத்தவரையும், அதுக்கடுத்து ஜிகே பகுதியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசனாக நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துருப்பேங்க. கிட்டத்தட்ட 200 தேர்வுகளுக்கு மேலே மாதிரி தேர்வுகள் மட்டுமே தினசரியாக எழுதியிருப்பேங்க. இனி வரும் காலங்களில் இந்த 4 மாதம் மிக மிக முக்கியமான காலகட்டம். இந்த மாதத்தில் ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணுறேங்க. ரிவைஸ் பண்ணதை இன்னும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு வீக்லி டெஸ்ட்டு மினிமம் 2 டெஸ்ட்டான எழுதணும். அப்படி இல்லைனா வீட்டிலேருந்து படிக்கிறது குறைந்தது ஒரு தேர்வான எழுதி பார்க்கணுங்க. கண்டிப்பாக அப்கமிங் வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் நம்ம ஒலிம்பியா அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அவ்வளோ சிறப்பம்சமாக அவ்வளோ கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எப்படியெல்லாம் கேட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் தான் செட் பண்ணியிருக்கு. அந்த தேர்வை எழுதுவதற்கு நம்ம இங்கே ஒரு மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் எக்ஸாம் எவ்ரி சண்டே எழுதிட்டுருக்குறேங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய மாதிரி தேர்வு டெஸ்ட் பேட்ச். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.